பனை, தென்னை போன்ற மரங்கள்ல பாளைய வெட்டின உடனே அந்த மரத்தினுடைய நீர் அதுல ஊற்றும். அது அந்த மரத்தின் உதிரம். அதை களையத்துல பிடிச்சு வைப்பாங்க. சுத்தமான அந்த மரத்தின் நீர் தான் பதநீர். அதை குடிச்சா உடம்புல உள்ள சூடு எல்லாம் எங்க போகும்னு தெரியாது. பதனி குடிக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும், உடம்பு சூடு அப்படி அது குறைச்சு விட்டுரும். சில தணுப்பு உடம்புக்காரங்களுக்கு அதை குடிச்சா ஜலதோஷம் கூட போட்டுரும். அந்த அளவுக்கு அது உடம்பு குளிர்ச்சியாக்கி விட்டுரும். இந்த பதநீரை நொதிக்க வச்சா அதுதான் கள்ளு. எப்படி சோற்று நீரை ஊற வச்சு காலையில பழைய கஞ்சியா குடிக்கிறாங்களோ, எப்படி பாலுக்கு உர ஊத்தி தயிராக்குறாங்களோ, அதே ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் தான் இந்த கள்ளு. இந்த நொதித்தல் நடக்காம இருக்கிறதுக்காக களையத்துக்குள்ளாடி சுண்ணாம்பு தடவிடுவாங்க. அதான் சுண்ணாம்பு பயணி. இதனால் நெடுநேரத்துக்கு பதனியை பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல போலியான பதநீர் தான் விற்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தமிழ் ஒரு காரண பெயரோட தான் வழங்கப்படும் எல்லாமே. நீங்க பாத்தீங்கன்னா மது அருந்தினான், நீர் அருந்தினான் அப்படின்னு வரும். உணவை தான் உண்டான்னு வரும். கள்ளுக்கு சொல்லக்கூடியது கள் உண்டான் அப்படிதான் தமிழ்ல வழங்கப்படும். காரணம் கள் ஒரு உணவு. சரி, இவ்வளவு இருக்கேப்பா, பிறகு எதுக்கு அதை தடை பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உணவு அரசியல். பனை மரங்கள் அதிகமானால் பதநீரோட இறக்குமதி அதிகமாகும். பதநீர் அதிகமானால் கருப்பட்டி உற்பத்தி அதிகமாகும். கருப்பட்டி உற்பத்தி அதிகமானால் வெள்ளைச்சக்கரையோட தேவை குறையும். வெள்ளைச்சக்கரை குறைந்தால் உடம்பில் சர்க்கரை வியாதி, ரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் குறைந்துவிடும். மனிதனுக்கு நோய் குறைந்தால் மனிதனை வைத்து பிழைக்கக்கூடிய மருத்துவ மாஃபியாக்கள், பெருநிறுவனங்களுக்கு லாபம் குறையும். பணங்கள்ல விரும்பி உண்டு அவன் மதுவை துறந்துட்டான்னா அது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம் போயிடும். மது ஆலைகளுக்கு இழப்பாகும். அது மட்டும் இல்ல, நிலத்தடி நீர்மட்டத்தை பனைமரங்களின் வேர்கள் உறிஞ்சி அது அப்படியே சொட்டு நீர் பாசனம் போல எல்லா இடத்துக்கும் செலுத்தும். அதனுடைய பக்க வேர்கள் எல்லாம் படர்ந்து நிலத்தின் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். இதனால நிலம் காஞ்சி போகாது, விவசாயம் செழிக்கும். கார்பரேட்டுகள் சாராயத்திலும் மருத்துவத்திலும் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க தமிழர்களை மலடாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழர் பாரம்பரியத்தை அவர்களிடமிருந்து பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் பிரபாகரன் சொன்ன ஒரு விடயம் உண்டு. என்னுடைய கடலும் என்னுடைய பனைமரம் இருக்கும் வரை என் நாட்டின் பொருளாதாரத்தை நானே கட்டி எழுப்ப முடியும் அப்படி என்று. தமிழர்களின் தாயடா இந்த பனை.